இன்னைக்கு பாத்தீங்கன்னா திகிலன் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஈவெண்ட் திகிலனோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். நம்மை அனைத்து திசைகளிலும் காப்பாற்றி எப்போதும் பாசமாய் அரவணைக்கும் நம் தாத்தா பாட்டிகளுக்காகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளின் அடித்தளம் நம் வாழ்க்கையின் வேர் என்று சொல்லலாம். இவர்களிடம் கலைகள், வாழ்க்கை அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் வளர்ச்சிக்கு ஒளியாய் திகழ்கின்றன. இந்த இனிய நாளில் நம் பள்ளி சார்பாக இங்கு வருகை தந்துள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளையும் மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நடத்தப்படும் சிறிய நிகழ்ச்சிகள், பாடல்கள் எல்லாம் அந்த தாத்தா பாட்டிகளுக்காக. ஆமாங்க, தலைமுறை இணைக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்தினாங்க நம்ம துகிலனோட ஸ்கூலில். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். மங்களகரமாக விநாயகர் சாங்கலை ஆரம்பித்து பாத பூஜை மிக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பண்ருட்டியை சேர்ந்த லோக்கி ப்ரோவும் அங்கே ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தார். அவர் கூட ஒரு அட்டியை போட்டாச்சு. ஒரு கிராண்ட் பேரண்ட் டேவை இந்தளவுக்கு பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. வந்திருக்க அனைத்து தாத்தா பாட்டிகளும் ஆனந்த கண்ணீரில் முழுகிட்டாங்க. அப்படியே நம்ம துகிலன் குட்டியும் அவரோட தாத்தா பாட்டிகளுக்கு பாத பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எல்லாருமே மிக பிரமாதமாக சத்துள்ள உணவுகளை உங்களுக்கு ஆக்கி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ உங்கள் பேரன் பேத்திக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்கள் பேரன் பேத்தி கற்றுக் கொடுக்குறீங்க. அதில் எப்படி ஃபயர்லெஸ் குக்கிங், அடுப்பு இல்லாத சமையல் அப்படின்னது, விரல் இல்லை, கேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் பை கிராண்ட் பேரண்ட்ஸ். அம்மா வணக்கம். இந்த ஃப்ரோபால் ப்ளே ஸ்கூலில் இன்றையோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த தாத்தா பாட்டிகளோட இந்த விழா எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம். நல்லா இருக்கு. பசங்களுக்கு நல்ல பழக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது உங்களோட மனநிலை, உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுடைய நெக்ஸ்ட் குழந்தைங்களும் இதே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு விருப்பப்படுறீங்களா? விருப்பப்படுறோம். நல்லா இருக்கு, பார்த்துக்கிறாங்க. மகாலட்சுமி பாய் காமிங்க. பாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மை சன் துகிலன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பில்லா சமையல், அதாவது அடுப்பில் நெருப்பில்லாத சமையல் இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னோடய ஒய்ஃப், என்னுடைய அத்தை, எங்கள் மாமியார், எங்கள் அம்மா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு. இப்போ மொத்த குடும்பமே இங்கே ஃப்ரோபல் ப்ளே ஸ்கூலில் தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஈவெண்ட் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டே இருங்க, நிறைய ஃபன் இருக்குது. இது என்னக்கா சரிங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சிவப்பாவுல் புட்டுங்களா? ஓகே, வேறு என்னென்ன டிஷ் எல்லாம் நீங்கள் மொத்தம் எத்தனை வெரைட்டி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? 13 எடுத்துட்டு வந்திருக்கோம். 13 எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? எப்படி நைட்டு டின்னர் இங்கே எல்லாருக்கும் நீங்களே செஞ்சு கொடுத்துற மாதிரி ஐடியாங்களா? நான் வந்துட்டு தட் இஸ் ஒரு பேரண்ட்டாக இல்லாமல் நான் ஒரு ஆங்கராக வந்துட்டு கேட்குறேன். நம்ம இந்த ஸ்கூலில் வந்துட்டு துகிலனை சேர்த்ததில் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அக்கா, பாத பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்றது? ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பினா ஒரு ரொம்ப அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு எங்களோட டேடி கிட்ட ரிவ்யூ கேட்டுரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பேரன் எனக்கு பாத பூஜை செய்ததெல்லாம் இந்த ஸ்கூலில் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி செய்தது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக செய்திருக்காங்க. இந்த ஸ்கூலில் பிள்ளைங்களையும் நல்லா கவனிக்கிறாங்க, அட்டகாசமாக வச்சுருக்காங்க. சூப்பர். அம்மா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுங்களா? என்ன டிஷ்ஷு செஞ்சுட்டு இருக்கீங்க? கேட் ரைஸ். ஓகே சூப்பர்மா, வாசமே வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. போகும்போது எனக்கு இது மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா? யாருக்கும் கொடுக்காது, எனக்கு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்கம்மா. இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்குறது நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா எப்படிங்கம்மா இருக்குது? கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கல்ல, பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. டான்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் பேர குழந்தைகள் உங்களுக்கு மன நிறைவாக இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே நன்றி நன்றி. சரி. என்னதுக்கா இது? என்ன லட்டு? பொட்டுக்கடலை லட்டு நல்லா இருக்குமே. அது போகும்போது ஒன்று ஆட்டியே போட்டு போயிடுவேன். சிஸ்டர், என்ன செய்துட்டு இருக்கீங்க? அவுல் லட்டு. ஓகே சூப்பர். மகாலட்சுமி வீட்டில் தான் வந்துட்டு பயங்கர வெரைட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேரண்ட்டுக்கிட்ட கேட்போம் வாங்க. அம்மா வணக்கம், என்ன டிஷ்ஷு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போது? அவல் லட்டு. ஓகேம்மா சூப்பர். பார்க்கவே வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே, உங்களோட பேர குழந்தைய இங்கே பண்டூரில் இருக்கக்கூடிய ஃப்ரோபல் ப்ளே ஸ்கூலில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க இல்லைங்களா? இன்றைக்கி வந்துட்டு தாத்தா பாட்டிகளோட விழா நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாத பூஜைலாம் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த டைமில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த டைமில் உங்களோட வேரியேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு சந்தோஷம்னா எந்த அளவுக்குமா எப்படி குழந்தை வந்து நமக்கு செய்யுதுன்ற ஒரு ரொம்ப எமோஷனாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஹாப்பிங்களா? ஹாப்பி. ஓகே, உங்களோட நெக்ஸ்ட்டு பேர குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து வந்துட்டு நெருப்புல்லா சாமியில் வந்து போயிட்டே இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டே இருங்க. லெமன் ஜூஸ்.
பார்த்துருப்பீங்க உங்க லைஃப்ல. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதாங்களா எல்லாருமே? தாத்தா பாட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா உங்க பேரன் பேத்தியோட? ஆனா இது மாதிரி நீங்க எல்லாம் டெய்லி விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா விளையாட மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே. அப்படிதானே? தாத்தா பாட்டியும் படி 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 அப்படிதானே? நான் படிக்கல நீ படிக்கணும், நான் படிக்கல நீ படிக்கணும், அப்படிதான். ஆனா இது எல்லாமே இந்த உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யாருக்கு வேணும்? உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கரெக்டு தாங்களா? உணர்வு பூர்வமா உள்ள பூர்வமா நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை யாரு விதைக்கணும்? பெற்றோர்களை தாண்டி யாரு? பெற்றோர்களை தாண்டி யாரு? தாத்தா பாட்டிகள். தாத்தா பாட்டி கிட்ட வளராத ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க ஃபேமிலியில தெரியும் கண்டிப்பா. உங்களுடைய குழந்தைய ஒரு நல்ல குழந்தையாகவும் நல்ல ஒரு சிறப்புள்ள மனிதனாகவும் நல்ல சிந்தனை மனிதனாகவும் நல்ல எண்ணத்தில் உள்ள மனிதன் ஒழுக்கத்தை சேர்ந்த மனிதனாக ஒவ்வொரு குழந்தையும் நீங்க உருவாக்குவீங்க அப்படின்றத இந்த நன்மத்தில் தெரிவித்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த பள்ளியானது ஒவ்வொரு குழந்தைக்கும் குழந்தைய நுண்ணறிவோட மேற்கொண்டு அந்த நுண்ணறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியாக தான் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். இந்த பள்ளி ஒவ்வொரு இடத்துலையும் உங்க குழந்தையோட நுண்ணறிவுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை செயல்திறப்படுத்தி செயல்முறைகளோட செயல்பாடு கல்வியோட நம்ம கொண்டு வந்து குழந்தைகளை மேம்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் குழந்தைங்க ஷைன் ஆகிக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி பெரியவங்க எல்லாருக்குமே. ரொம்ப எங்களுடைய கூட்ட உடனே நீங்க எல்லாரும் அவசியம் வந்திருக்கீங்க. அதை பெருமைப்படுத்த வேண்டிய விஷயம் உங்க எல்லாரும் நாங்க தான் பெருமைப்படுத்தி உங்களால பெருமை அடைஞ்சிருக்கோம். மெயினாக அதான் முக்கியமானது.